Hi guys, இன்னைக்கு நம்ம நிறைய IPL and CSK அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். So let's not waste any more time and let's get started. பட் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் தட்டிடுங்க. ஸோ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கால நெக்ஸ்ட் இயர் நடக்க போற T20 வேர்ல்ட் கப்கான ஷெட்யூலை இப்போ அஃபிஷியலா ICC ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேர்ல்ட் கப் வந்து February 7 ஸ்டார்ட் ஆகி ஃபைனல்ஸ் வந்து March 8 அன்னைக்கு நடக்க போகுது. இந்தியாவுக்கு ஓப்பனிங் டே ஆஃப் த வேர்ல்ட் கப்லேயே வந்து மேட்ச் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ February 7 அன்னைக்கு மும்பையில் USA ஃபேஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் February 12 டெல்லியில் நமீபியா, தென் February 15 கொலம்போல பாகிஸ்தான் அண்ட் லாஸ்ட்டாக வந்து February 18 அகமதாபாத்தில் நெதர்லாண்ட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட குரூப் ஸ்டேஜ். அதுக்கப்புறம் சூப்பர் 8 நடக்கும். சூப்பர் 8 ஸ்டேஜ் வந்து February 21 March 1 வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் செமிஃபைனல் 1 வந்து கொல்கட்டா ஆர் கொலம்போல வந்து March 4 அன்னைக்கு நடக்கும். தென் செமிஃபைனல் 2 வந்து March 5 அன்னைக்கு மும்பையில் நடக்கும். அண்ட் ஃபைனல்ஸ் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி அகமதாபாத் ஆர் கொலம்போல நடக்கும். மொத்தமாக 8 வென்யூல இந்த வேர்ல்ட் கப் நடக்க போகிறது. இந்தியாவில் மட்டுமே வந்து 5 வென்யூஸ்ல நடக்க போகிறதுங்க. டெல்லி, கொல்கட்டா, சென்னை, அகமதாபாத், மும்பை. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவில் வந்து கேண்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம். தென் கொலம்போல வந்து ஆர் பிரேமதாசா அண்ட் சின்ஹலி ஸ்போர்ட்ஸ் கிளப், இந்த 2 வென்யூஸ்லையும் நடக்க போகுது. இந்த ICC T20 வேர்ல்ட் கப் 2026 பிராண்ட் அம்பாசிடரா இப்போ ரோஹித் சர்மா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட அன்புடன் நம்மளோட சிங்கார சென்னையில் வந்து 7 மேட்சஸ் நடக்க போகுது. ஸோ இந்தியன் டீமோட மேட்ச் நடக்குமா அப்படிங்கிறது தான் நிறைய பேரோட கேள்வி. அதை பற்றி நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். February 8 நியூசிலாந்து vs ஆப்கானிஸ்தான், February 10 நியூசிலாந்து vs UAE, February 13 USA vs நெதர்லாண்ட்ஸ், February 15 USA vs நமீபியா, February 17 நியூசிலாந்து vs கனடா, February 19 ஆப்கானிஸ்தான் vs கனடா. தென் சூப்பர் 8ல வந்து February 26 அன்னைக்கு நடக்க போற மேட்ச்மே இங்க சேப்பாக்ல தான் நடக்க போகுது. ICC இந்த வேர்ல்ட் கப் லிமிடெட் நம்பர் ஆஃப் டேஸ்லயே கம்ப்ளீட் பண்ணணும்னு இருந்திருக்காங்க. அதனால தான் இந்த வேர்ல்ட் கப்பை செம டைட்டா இப்ப பேக் பண்ணிருக்காங்க. குரூப் ஸ்டேஜஸ்ல எவ்ரி டே வில் ஹேவ் 3 மேட்சஸ். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 11 AM ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் வந்து 3 PM அண்ட் தேர்ட் மேட்ச் வந்து 7 PM ஆரம்பிக்கும். T20 மேட்ச் ஸ்டார்டிங் அட் 11 AM இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஃபேன்ஸ் டு ஃபாலோ. நீங்க வந்து டிவி வியூவர்ஷிப்பை நம்பி வந்து 11 AM ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே, அது வந்து நான் டோட்டலி அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் நீங்க ஸ்டேடியமுக்கு மக்கள் வரணும் அப்படின்னு வந்து விரும்புனீங்கன்னா நீங்க 11 AM அப்படிங்கிறது வந்து ஃபிக்ஸே பண்ணிருக்க கூடாது. சேப்பாக்கில் நடக்க போற எல்லா மேட்சஸுமே வந்து ஒன் சைடு கிளாஷ் மாதிரி தான் இருக்கு, எக்ஸப்ட் நியூசிலாந்து vs ஆப்கானிஸ்தான். கரெக்டா அந்த மேட்சை போய் 11 AM வச்சிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் எப்படி போய் மக்கள் பார்க்க போறாங்கன்றது தெரியல. பட் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன், இந்த எல்லா மேட்சஸுமே வந்து சேப்பாக்கில் பார்க்கணும் அப்படின்னு. கண்டிப்பா டிக்கெட் பிரைசஸுமே TNCA கம்மியாக தான் வைப்பாங்க, ஏன்னா மக்கள் வரணும் அப்படிங்கிற ரீசனுக்காகவே வந்து ரொம்ப லோவா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பா யாரா இருந்தாலும் அஃபோர்ட் பண்ண முடியும். கண்டிப்பா ஸ்டேடியமுக்கு வாங்க, ஸ்டேடியம் ஃபுல்லா நிரப்புங்க. நியூசிலாண்டோட மேட்சஸ்க்கு கண்டிப்பா நல்ல ஒரு வருகை இருக்கும். ஆனா இந்த மாதிரி அசோசியேட் நேஷன் மேட்சஸ்க்கு அட்லீஸ்ட் 10,000 இருந்து 15,000 பீப்புள் இருந்தாலுமே அதுவே ஒரு ஹியூஜ் டர்ன் அவுட் தான் நான் சொல்லுவேன். ICC ஆல்ரெடி சூப்பர் 8 ஸ்டேஜுக்கு வந்து ப்ரீ சீடிங்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் சூப்பர் 8 ஸ்டேஜ் வந்து நீங்க ஸ்கெட்யூல்ல பார்க்கறப்போ எக்ஸ் ஒய்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ குரூப் எக்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், சவுத் ஆப்பிரிக்கா. தென் குரூப் ஒய்ல இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா. ஸோ இப்போ இந்தியா சூப்பர் 8 ஸ்டேஜ்ல வந்து ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ராக்கெட் சயின்ஸே கிடையாது, கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். பட் புரியாதவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு கடமையில இருக்கேன். லெட்ஸ் கிவ் ஃபார் எக்ஸாம்பிள், குரூப் சில இருந்து இங்கிலாந்து அண்ட் பங்களாதேஷ் குவாலிஃபை ஆகிடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸ் இவங்க நினைச்ச மாதிரி வந்து குவாலிஃபை ஆகல. தென் என்ன ஆகும்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ் வந்து சூப்பர் 8ல ப்ளே பண்ணுவாங்க இன்ஸ்டெட் ஆஃப் இந்தியா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். டாப் 1 டாப் 2 அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா மட்டும் போறோம். இப்போ ஆஸ்திரேலியா வந்து ஜஸ்ட் அவங்க குரூப்ல இருந்து குவாலிஃபை ஆகுறாங்க, இங்க இந்தியா வந்து அவங்க குரூப்ல இருந்து குவாலிஃபை ஆகுறாங்கன்னா 26 February அன்னைக்கு இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து நம்ம சேப்பாக் மைதானத்துல ப்ளே பண்ணுவாங்க. ஷெட்யூல் ரிவீல் ஈவென்ட் லைவ் அப்போ நம்ம இந்தியன் T20 கேப்டன் ஸ்கை வந்து பிரசன்டா இருந்தாரு. ஸோ அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாருங்க, நம்ம இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா ஃபைனல்ஸ் அட் அகமதாபாத் ப்ளே பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல எந்த 2 டீம் வந்து ஃபைனல்ஸ் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எல்லா IPL டீம்ஸ் அண்ட் IPL ஃபேன்ஸோட ஃபோக்கஸ்மே கரண்டா சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபியா தான் இருக்கு. பிகாஸ் கரண்ட் சீசன்ல வந்து நிறைய நியூ அண்ட் எக்ஸைட்டிங் டேலண்ட்ஸ் வந்து இருக்காங்க. எஸ்பெஷலி உர்வில் பட்டேலோட பேட்டிங் தான் நேத்திக்கு ஹாட் டாபிக்காவே இருந்துச்சு. லிட்டரலி வீடியோ கேம் பேட்டிங்க 37 பால்ஸ்ல 119 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் தேர்ட் ஃபாஸ்டஸ்ட் T20 100 வந்து நேத்திக்கு நம்ம உர்வில் பட்டேல் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட்லி நம்ம உர்வில் தான் இருக்காரு. 28 பால் 100 வந்து லாஸ்ட் 2024 இயர்ல ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. CSK அந்த ஒரு இன்னிங்ஸை பார்த்ததுக்கு அப்புறமா தான் கைண்ட் ஆஃப் ட்ரையல்ஸ்க்கு இன்வைட்டே பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபெக்ட் மாடர்ன் T20 பிளேயருங்க நம்ம உர்வில் பட்டேல். அதாவது உங்களுக்கு ஒரே லைன்ல சிம்பிளா சொல்லணும்னா, இங்க கையிலே வைரத்தை வச்சுக்கிட்டு வெளில போயிட்டு தங்கத்தை தேடிட்டு இருக்கோம். ஸோ நான் தங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சஞ்சு சாம்சனை சொல்ல வரலங்க. அது நீங்க உடனே வந்து கமெண்ட்ல எப்பரா சஞ்சு சாம்சன் வந்து நீ அப்படி சொல்லலாம் அப்படிலாம் கேட்காதீங்க. சஞ்சுவுமே நேத்திக்கு வந்து நம்ம கேரளாக்காக ஒரு 50 வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பட் உர்வில் சீம்ஸ் டு பி வெரி குட் பிளேயருங்க. பால் 1லேருந்து அவரால் அக்ரெசிவா ப்ளே பண்ண முடியும். அண்ட் இந்த மாதிரி இம்பாக்ட்ஃபுல் இன்னிங்ஸ் அவரால் டெலிவர் பண்ண முடியறதுன்னா கண்டிப்பா இல் கெட் a much bigger role in CSK when compared to last year. ஏன்னா சர்வீசஸ் கிட்ட நேத்திக்கு இருந்ததே ஒரு பிலோ பார் பவுலிங் லைனப். அவங்க கிட்ட அடிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமானு கேட்டீங்கன்னா யாரா இருந்தாலுமே சரி 30 பால் 100 வந்து ஸ்கோர்
ஸ்கோர் பண்ணுறது இஸ் குவைட் அன் அச்சீவ்மெண்ட். அதை நேற்றுக்கு உருவில் செஞ்சிருக்காரு. ஆக்சுவலாக லாஸ்ட் சீசன் உருவிலோட பேட்டிங்கை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய ஃபேன்ஸோட கருத்து என்னவா இருந்துச்சுன்னா, உருவில் ஜஸ்ட் பிளைண்டாக ஸ்லாக் பண்ணுறது, இவரால் வந்து ஃப்ரான்ச்சைசி லெவலில் வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அதுக்காகவே உருவில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுமா லாஸ்ட் லீக் மேட்ச் அகைன்ஸ்ட் ஜிடி வந்து பக்காவான ஒரு நாக் வந்து ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ டொமஸ்டிக்லி உருவில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால கண்டிப்பாக சிஎஸ்கே வில் பி ஹாப்பி இன் பேக்கிங் உருவில் பட்டேல். ஸோ சிஎஸ்கே நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃபியூச்சர். இந்த நான் என்ன சொல்லிப்பேன்னா, சிஎஸ்கே இன்கேஸ் உருவில் பெஞ்ச் பண்ணாங்கன்னா அது உருவிலுக்கு லாஸ் கிடையாது, அது நம்ம சிஎஸ்கேக்கு தான் லாஸ். ஐ ரியலி ஃபீல் சிவம் டுபியோட ஸ்பாட் வந்து இப்போ அன்சர்டனா மாறி இருக்கு பிகாஸ் ஆஃப் உருவில்ஸ் பர்ஃபார்மன்ஸ். டூபே ரியலி கான்ட் கிவ் எக்ஸ்கியூசஸ். உங்களுக்கு பேக்கப்ஸ்ல வந்து நிறைய பிளேஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் வர போறாங்க. ஆக்ஷன்ல சிஎஸ்கே நிறைய நியூ டேலண்ட்ஸை பிக் பண்ண போறாங்க. சாரச்சாமி சார், உங்க ஸ்பாட்டுக்கு ஹெவி டிமாண்ட் இருக்கு, நீங்க நெக்ஸ்ட் இயர் வந்து எக்ஸ்கியூசஸ் கொடுத்துட்டு தப்பிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த இயரே பார்த்திருப்போம், சிஎஸ்கே எல்எஸ்ஜி மேட்ச்ல நிறைய பால சாப்பிட்டு இருந்தீங்க, ஆனா மக்கள் வந்து அது நோட்டீஸ் பண்ணல அப்படின்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. எல்லாருமே நோட்டீஸ் பண்ணோம். எப்படியோ திக்கி தடு மாதிரி தோனியும் நீங்களும் சேர்ந்து அந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. பட் இருந்தாலும் நீங்க உங்க பேட்டிங் இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம பசங்க கியூ கட்டி நிக்கிறாங்க உங்க ஸ்பாட்டுக்கு, அதெல்லாம் முடியாத இதே 30 பால் 40 தாண்டா அடிப்பேன் அப்படின்ற ஐடியால இருந்தீங்கன்னா இதோட அந்த ஐடியாவை மூட்டை கட்டிட்டு நீங்க வேற டீமுக்கு போயிடலாம். நான் ரொம்ப ஹார்ஷா இருக்கேன்னு நினைக்க வேணாம். இதை நான் ரொம்ப நாட்களாக வந்து பேசணும் அப்படின்ற ஐடியால தான் இருந்தேன். ஆஃப்டர் சீயிங் உருவில்ஸ் பர்ஃபார்மன்ஸ் நான் கண்டிப்பாக இதை பத்தி பேசணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனைக்கு தள்ளப்பட்டிருக்கேன். அதனால தான் இப்போ நான் பேசியிருக்கேன். ஸோ டூபே சார், இன்கேஸ் நீங்க நெக்ஸ்ட் சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஐ வில் டேக் மை வேர்ட்ஸ் பேக். இல்லைனா நான் என்னோட ஒப்பீனியன்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் இப்போதைக்கு. இந்த ஐபிஎல் ஆக்ஷன்ல ஹெவி டிமாண்ட் இருக்க போற ஒரு விக்கெட் கீப்பர், ரைட் ஹேண்ட் பேட்டர் கார்த்திக் சர்மா நம்ம சிஎஸ்கேயோட கேம்ப்லயுமே லாஸ்ட் இயர் இருந்தார் இல்லையா. ஸோ இவர் வந்து இப்போ ஜேஎஸ்டபிள்யூ குரூப் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதாவது ஜேஎஸ்டபிள்யூ குரூப் வேற யாரும் கிடையாது, நம்ம டெல்லி கேபிட்டல்ஸோட கோ ஓனர்ஸ் அந்த ஒரு குரூப் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருக்காருங்க. பொதுவாக இந்த மாதிரி ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, யங் ஏஜ்ல ஹை டேலண்ட் ஹை பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்ஸை வந்து அவங்க சைன் பண்ணிட்டு அவங்கள க்ரூம் பண்ணி அவங்கள வேற லெவல் வேற ரேஞ்சுக்கு எடுத்துட்டு போவாங்க. நல்ல ஒரு ட்ரைனிங் ஈகோ சிஸ்டம், நல்ல ஒரு அத்லீட் மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கார்த்திக் சர்மாக்கு இந்த ஒரு சைனிங் மூலமா கிடைக்க போகுது. ஸோ இதனால அவரோட கேம் வந்து கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். வெறும் 19 வயசு தான் ஆகுது. ராஜஸ்தானை சேர்ந்தவர். இப்பவே ஆல்ரெடி நிறைய டீம்ஸோட ரேடார்ல இவர் இருக்காரு. டெல்லி கேபிட்டல்ஸ் டீமோட மென்டர் கெவின் பீட்டர்சனுமே வந்து ரீசெண்டா ட்விட்டர்ல ஹூ இஸ் திஸ் அப்படின்ற மாதிரி கார்த்திக் சர்மாவோட ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்து அவரே இம்ப்ரெஸ் ஆகியிருப்பாருங்க. ஸோ அதனால வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் மைட் பி இன்ட்ரெஸ்டட் ஆன் கார்த்திக் சர்மா. இப்போ ஜேஎஸ்டபிள்யூமே சைன் பண்ணியிருக்காங்க. நம்ம கெவின் பீட்டர்சனுமே வந்து அவரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்காருன்றப்போ கண்டிப்பா எல்லாமே மேட்ச் ஆகிறது. ஈவன் சிஎஸ்கேயுமே கண்டிப்பா ரொம்ப ஹார்டா போக போறாங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சிஎஸ்கேயோட கேம்ப்ல இருந்த ஒரு பிளேயர் தான் இவர் லாஸ்ட் இயர். ஸோ சிஎஸ்கே கார்த்திக் சர்மாக்கு எந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் வரைக்கும் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இப்போ SA20 வரலாம். ஸோ SA20 இப்போ பால் ராய்ஸ் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை சைன் பண்ணியிருக்காங்க. SA20 புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்க போல, ஷார்ட் டேர்ம் ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது ஷார்ட் டேர்ம் ஃபில் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தாமஸ் ரூ அப்படிங்கிற இங்கிலாண்டை சேர்ந்த 17 வயசு வீரரை இப்போ வந்து பால் ராய்ஸ் சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இவங்க டீம்ல தான் வந்து ஜெர்சி நாட்டை சேர்ந்த ஆசா ட்ரைபே அப்படிங்கிற 21 வயசு பிளேயர் இருக்காரு. அவருமே வந்து ஹை பொட்டன்ஷியல் ஹை டேலண்ட் உள்ள பிளேயர்னு வந்து நிறைய மக்களால் ரேட் பண்ணப்படுறாரு. அண்ட் இப்போ ஷார்ட் டேர்ம் ரீப்ளேஸ்மெண்ட் சைன் பண்ணியிருக்கிற இந்த தாமஸ் ரூமே வந்து சீம்ஸ் டு பி a very good player. சாமர்செட் அப்படிங்கிற கவுண்டி டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு வராரு. தாமஸ் ரூ வந்து ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் IL T20யோட நிறைய பிளேயர்ஸ் வந்து SA20யோட ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ் மிஸ் பண்ண போறாங்க. பால் ராய்ஸோட ஸ்குவாட்ல 2 IL T20 பிளேயர்ஸ் இருக்காங்க நினைக்கிறேன், if I'm not wrong. ஒன்னு வந்து டான் லாரன்ஸ் அண்ட் இன்னொன்னு சிக்கண்டர் ராஜா. ஸோ அவங்களுக்கு பதிலாக இப்போ தாமஸ் ரூ வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபில்னா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா திஸ் ரூல் வில் பி அப்ளிகபிள் ஃபார் ஆல் தி டீம்ஸ். அதனால JSK வாலியுமே ஜேம்சன்ஸுக்கு பதிலாக ஏதாவது ஒரு பிளேயரை வந்து ஷார்ட் டேர்ம் ஃபில்னா வந்து சைன் பண்ணிக்க முடியும். JSKயோட முதல் 4 கேம்ஸ் வந்து ஜேம்சன்ஸ் மிஸ் அவுட் பண்ண போறாரு டியூ டு IL T20 கமிட்மெண்ட்ஸ். பட் JSKக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்படாது பிகாஸ் we already have பிராண்டன் கிங். ஸோ அவரை வச்சு தான் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்ட் 4 கேம்ஸ்க்கு. ஆனால் பிராண்டன் கிங் JSK யூஸ் பண்றதுலையுமே ஒரு சிக்கல் இருக்கு. பிகாஸ் ரீசெண்டாக நடந்த எந்த ஒரு இன்டர்நேஷனல் டூர்லையும் தலைமை சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல. அதனால JSK மார்க்கெட்ல ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்டா யாரையாவது சைன் பண்ணிருங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் தருங்க. சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ், பை.